இன்னொன்று இன்றைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அழுக்கு அரசியல்ன்ற ஒட்டுமொத்த உருவமே டாக்டர் டாக்டர் அர்ஜுன ராமநாதன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான். இதுவரைக்கும் இலங்கையில இருந்த அரசியல் செயற்பாட்டுக்கும் இப்போ இருக்க நிலைமைக்கு நாங்கள் பார்க்கையில ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி வந்து அரசியல் ஒழுக்கம் இருந்த ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க நேரத்தில், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முழுமையாவே ஒரு அரசியல் வந்து ஒரு ஒழுக்கற்ற செயற்பாடு நடக்கிறத பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அது பேரை சொல்ல தேவையில்ல, சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ராமநாதன் அர்ஜுனோட செயற்பாடுகளாக இருக்கலாம். அவரும் மெயினால் அவர் தான். பட் அவரோட கிணக்குல இருக்கக்கூடிய செயற்பாடும் இன்னைக்கு ஒரு அரசியல்ல ஒரு ஒழுக்கற்ற செயற்பாடு தான் உருவாகி இருக்கு. அதுல 2-3 ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கு. அவர்தான் வந்து சிலரை டார்கெட் பண்ணி இப்படி மாத்துறாரு. அதுவும் உண்மைதான். என்னன்னா, இப்போ இந்த ஒருத்தர் பேசுறதுக்கு பதில் கொடுக்கணுங்கிற பேர்ல இந்த வாயை கொடுத்து வழியனை மாட்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு தானே. அப்ப அந்த மாதிரி போயிட்டு நிறைய பேர் மாட்டிக்கிறனால அது பதில் கொடுக்கும் போதும் முறையா கொடுத்துருக்கலாம். பட் அது வந்து இன்னைக்கு ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியல் ஒழுக்கத்தை வார்த்தை பிரயோகம் ரொம்ப மோசமான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுது. தாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிறதையும் மறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்மள நிறைய பேர் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறந்துட்டாங்க. அப்படி மற்ற மக்களை பற்றி யோசிக்காட்டி தனக்கு வாக்களித்த மக்களை பற்றியாவது யோசிக்கத்தானே வேணும். சாவகச்சேரி மக்கள். இன்னொரு இதுல மீம்ஸ் ஒன்று பார்த்திருந்தேன் நானு. சாவகச்சேரி மக்கள்னு சொல்றீங்க, நாங்க மட்டுமான ஓட் போட்டு தெரிவு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த தேர்தல் மாவட்டத்தை உள்ளடக்கின மக்களுக்கான ஒரு அதிகமான வாக்குகள் சாவகச்சேரியில இருந்து விழுந்திருந்தது. அப்ப இதுல கடைசியா நாங்க அந்த டிசிசி மீட்டிங்ல இருந்தே போவோம். கடைசியா நடந்த ஆயில இருந்து இல்ல, அதுக்கு முன்னுக்கு அந்த ஒரு அரசியல் ஜேர்னியை தொடங்கி அங்கிருந்து தொடங்கினாலே சரியா இருக்கு. அது அங்கிருந்து தொடங்கணும்னா அது ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை சாவகச்சேரி அது தாண்டி நாங்க இப்ப அவர் எப்படி ஒரு சோசியல் மீடியா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகள் தலைவர்கள் எனக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப எல்லாருமே படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி விரும்புறாங்க. ஆனா படித்தவர்கள் எல்லோரும் அரசியல்வாதிகளா சரியா நடந்துக்குவாங்களான்றதுக்கு ஒரு 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 பிழையான ஒரு உதாரணமா நாங்க இந்த வைத்தியர் அர்ஜுன ராமநாதன் பார்க்கலாம். இதுல என்னோட்டு கருத்து என்ன அப்படின்னா, படித்தவர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது நான் ஏத்துக்கவே மாட்டேன் என்னைக்குமே. அது எந்த விதத்திலையும் அது பொருந்தாது. அரசியல் அப்படி சமூக அக்கறை கொண்டு அது யாரா வேணும். சில வேளை அவர் படிக்காம இருக்கலாம், உலகத்தில் நிறைய பேர் உதாரணம் காட்டலாம். பட் ஆனா அந்த படித்தவர்களுக்கான அரசியல் மட்டும் என்னைக்கு பொருத்தமானதா அமையாது. அதுக்கு இந்த இப்ப அர்ஜுனா மட்டும் கிடையாது, இந்த காலப்பகுதியில இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா நாங்க சொல்லலாம். அங்க நாங்க ஆரம்பத்துல முழுமையா சமூக ஊடகங்கள் எப்படி சொல்றது, சமூக ஊடகங்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு அரசியலுக்குள்ள பிரவேசிச்சதால தான் நாங்க அர்ச்சனா வந்து நாங்க பாக்குறோம். இல்ல என்னன்னா, உண்மைக்கு நீங்க சொன்ன நல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கிற பாராளுமன்றமா இருக்கட்டும் அல்லது இப்ப இருக்க ஜனாதிபதியா இருக்கட்டும், அவங்களோட அரசியல் வருகைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து மிகப்பெரிய பங்கு வகிச்சது. இப்ப நீங்க டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர் அந்த கேம்பெயின் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ள அப்படியே நம்ம ஒரு மைக் அப்படியே லைன்ல நிறைய மைக் குத்திட்டு போறது. அவங்களோட சில நேரம் அந்த என்ன சொல்றது, தான் எப்பயுமே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இல்லாட்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் தனக்கண்ட ஒரு இடம் இருக்கணும், அந்த இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி அவரே சில விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுவார். இப்ப ஆரம்பத்துல பார்த்தா எதிர்கட்சி தலைவர் ஆசனத்துல போயிட்டா வந்து அங்கதான் ஆரம்பிச்சது அது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதமா தான் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு சொல்லி அவர் அரசியல்வாதி என்றதை மறைந்து இன்ஃபுளுசராகவே இருக்க. கிட்டத்தட்ட அவர் அரசியல்வாதியா நாங்க பார்க்க முடியாது. 99% நாங்க பார்க்க முடியாது. ஒரு விதத்தை சில கருத்துக்கள் அதாவது ஒரு விதத்தை நாங்க அதை போதிக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே அந்த 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 பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் இருந்திருக்கு. தன்னுடைய சொந்தமான ஒரு யூடியூப் சேனலை உருவாக்குறது, ஃபேஸ்புக்ல இது பண்றது, அப்படி ஒரு கலாச்சாரத்தை தான் உருவாக்கியிருக்கு. அது வளமானதுதான். இப்ப நாங்க பெலன்னு சொல்ல வரல, அது அவரோட தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனா அது ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கும்போது சமூகத்துக்கு அது எப்படி போகுது அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம். இப்ப இதுல நாங்க ஆரம்பத்துல இருந்து வந்த ஜேர்னியை கூட நாங்க விட்டுருவோம், அதுகளை விட்டுருவோம். ஆனா அவருடைய சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கு. இப்ப அதுல நாங்க ஃபர்ஸ்ட்ல நினைக்கிறேன், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து மலையக மக்கள் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாரு. மலையக மக்கள் வந்து கள்ளத்தோணியில வந்ததாக. அது யாருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு தனிப்பட்ட இன்னைக்கு கடற்துறை அமைச்சரா இருக்க சந்திரசேகரன் அவர்கள் முன் வச்ச கருத்து. நீங்க தனிப்பட்ட ரீதியில அவருக்கு ஏதாவது நீங்க பதில் கொடுத்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த சமூகத்தை இழிவுபடுத்துற வகையில இருந்து அது நிறைய மலையகம் சார்ந்த நிறைய அமைப்புகளும் ஏனைய அமைப்புகளும் அதுக்கு வந்து கண்டனங்கள் தெரிஞ்சு. இது ஸ்டார்ட் கிடையாது, இது ஒரு வலுவான அந்த டைம்ல வந்து போய்கிட்டு இருந்தது.
அவர் கூடுதலா வந்து தனி மனித தாக்குதல்களை முன்னிறுத்தித்தான் நிறைய விஷயம். அதாவது பாராளுமன்றத்துல தனக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்குன்றதுக்காக வேண்டி அதுக்குள்ள நிறைய விஷயம் கழிச்சிருவார். இப்ப ஆரம்பத்துல கூட கிளிநொச்சி பிரதேசத்துல இருக்கிற ஒரு பெண் யூடியூபர் ஒரு ஆளை தாக்கி ஒரு அவதூறான வார்த்தைகளை வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கான கண்டனங்களை நாங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. சமூக மட்டங்கள்லையும் அதிகளவான கண்டனங்கள் வந்தது. அப்ப தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ன்றதையும் அந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் அது தனி மனித தாக்குதலை கூடுதலா செஞ்சதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தனி மனித தாக்குதல் அப்படிங்கும்போது நான் ஒண்ணு வரேன். இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலுக்கும் இந்த 2000 இப்ப அண்மையில லாஸ்ட் ஆன பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்கக்கூடிய அரசியலும் இடங்கள் அப்படியே முழுமையா என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு வித்தியாசத்தை பாக்குற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலோ படிச்சவங்க படிக்காம நல்ல கட்டங்க ஊழல் இதெல்லாம் தாண்டி தனியார் தனிப்பட்ட ரீதியான குடும்ப ரீதியான தாக்குதல்களோ அல்லது அவங்களோட இதை எடுத்து தாக்குறது வந்து இங்க என்ன பொறுத்த நான் பார்க்கல எங்கேயுமே குறைவுன்னு சொல்ல 99% இருந்திருக்கலாம். பட் நாங்க அந்த பெருவாரியா எங்கேயும் வந்து நான் குறிப்பா தமிழ் அரசியல்வாதிகிட்ட அதை நாங்க பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில தனி மனித தாக்குதல் அதிகமா இருக்கு. இப்ப பாராளுமன்றத்துல கூட பேசும்போது ஒரு பட்ஜெட் பாதியீடு பத்தி அது பண்ணும்போது என்ன நடக்கிறாங்க அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட குடும்பம் எப்படி நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படுது. அல்லது ஒருத்தர் சில பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இளங்குமரண்ட அந்த சிங்கள வார்த்தைகளுடைய தருமாற்றத்தை வச்சு அவரை மொழி இதை வச்சு பேசுறது அல்லது அவரோட குடும்பங்களை பத்தி பேசுறது அது வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையா பார்க்க. அதே மாதிரி இப்ப அவர் முதல் அந்த மின்சார சபையில வேலை செஞ்சதெல்லாம் டார்கெட் பண்ணி பேசுறன்றது இந்த அரசாங்கத்துல வந்து அரசாங்கம்னு சொல்றதை விட இந்த காலப்பகுதியில அதிக அளவு அதிகரிச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய ஹேர்ட் ஸ்பீச் அதே போல ஹராஸ்மெண்ட் எல்லாம் அதிக அளவுல நாங்க டேட்டா வைஸா பார்த்தாலுமே அதிக அளவுல நடந்து கொண்டு இருக்குது. இப்ப அதுல வந்து அதிக அளவுல தன்னுடைய பங்களிப்பை செலுத்துற அரசியல்வாதி யாருன்னு பார்த்தா அது ராமநாதன் அது இல்ல. மற்றது இன்னொரு விஷயம் இருக்குது. நாங்க இப்ப அவரை மட்டும் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்ப இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம்னு சொன்னா அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து யாருன்றதையும் பார்க்கணும். அது உண்மைதான். ஏன்னா ஊடகங்கள்ன்றதை தாண்டி ஊடகம் நான் சொல்லல கூடுதலா இந்த யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனோட ஒரு வீடியோ கிளிப்பை போட்டா நாங்கள் வைரல் ஆகும் ட்ரெண்டிங்ல வருவோம்னு சொல்லிட்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் சில விஷயங்களை போட்டு உண்மைக்கும் ஆரம்ப காலங்கள்ல அது பிழையான விஷயங்கள். நாங்க இப்ப அவரை மட்டும் குறை சொல்றே கூடாது. ஏன்னா இப்படி அவர் என்ன செஞ்சாலும் அதை ஒரு வீடியோவா எடுத்து ட்ரெண்டிங்ல வச்சு கொண்டு இருந்தது யாருன்னு கேட்டா இந்த இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ் தான். பிறகு அதுக்கு பிறகு நாங்க குத்துதைய கூடியது அது என்னன்னா அப்ப ஆரம்பிச்சது இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து அது நிக்குது. எனக்கு என்னன்னா லாஸ்ட் அப்ப நான் அந்த டிசிஜே மீட்டிங் ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரா பொன்னமலம் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப அப்படி சொல்றாங்க ஒரு அனாவசியமான கருத்துக்களை அநாகரிகமான பேச்சுவார்த்தைகளை வந்து இது பண்றாங்க. அது கூட பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா இந்த ராமநாதன் அவருடைய அந்த இதை பார்க்கும்போது அர்ச்சனாண்ட வீடியோல அவர் ஃபர்ஸ்ட்ல சொல்ல 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் பார்க்க வேணாம், தாய்மார்கள் பார்க்க வேணாம், பெண்கள் அப்போ இப்படி சொல்ற நீங்க அந்த காணொலி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் யோசிக்கணும் தானே. அது இனி இல்லைங்கிற மோசமான சில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த காணொலி வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதனால நம்ம யூடியூப்ல பார்த்திருந்தேன். அது வந்து என்னோட போன் ரெக்கார்டிங் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அதை சோசியல் மீடியாவில பதிவேற்றாம நீங்க தனிப்பட்ட ரீதியில சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். உங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறாங்க, தன்னை நட்பேறு களங்கம் விளைவிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இதை பொது வழியில போட்டு நீங்க உங்களோட சுயநல அரசியல நீங்களும் செய்றீங்களான்ற ஒரு கேள்வியை உருவாக்குது. இல்ல எல்லாருமே அதை தான் செய்யறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லா அரசியல்வாதியும் அதான் பண்றாங்க. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு சமூகம். ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு எதை வச்சிருக்கு அப்படின்னா இந்த சமூக வலைதளங்களை வச்சுதான் இருக்கு. நாங்க லாஸ்டாவும் கதைச்சிருந்தோம் அதை பத்தி. சமூக வலைதளங்கள் எப்படி மைத்திரி நல்லாட்சி அரசாங்கத்தில இருந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு பாக்குற அந்த ஏஜ் வயசுல இருக்கக்கூடிய எல்லாரும் இப்படிதான் அரசியல் இருக்குமோ அல்லது இப்படிதான் ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்குமோங்கிற ஒரு பிம்பம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு எல்லாருக்கும் மத்தியிலே. அப்ப அது எதிர்காலத்திலையும் சில அதோட பிரச்சனையை உருவாக்கும். ஒரு அரசியல் மீதுல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடே அது இல்ல செய்யணும் குறைச்சு போடுவது. இப்ப நாங்கள் ஜென்சி தலைமுறையினை பற்றி கதைக்கும் போது கூட சொன்னது என்னன்னா அவங்க என்னத்தை பாக்குறாங்களோ அதைத்தான் அவங்க அதான் அரசியல்னே நம்புவாங்க அவங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க என்ன இப்ப நாங்கள் ஜென்சி என்றதை தாண்டி இப்ப இருக்க ஜென்சி தலைமுறையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அவங்க இப்ப நார்மலா ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதே வந்துட்டு நாங்க ஒரு போனை காட்டிட்டோம். அப்ப அவங்க அந்த
டிஜிட்டல் அக்சஸ் வந்துட்டு ஜென்சிக்கு வந்துட்டு கூடுதலா இருக்கு. அப்ப அவங்க சோசியல் மீடியாவை பார்த்து அங்க என்ன நடக்குதுன்றதை பார்த்து தான் தாங்க முடிவெடுக்கிறாங்க. அப்ப இந்த எஃபெக்ட், அதாவது உண்மைக்கும் சமூக வலைதளங்களை பாக்குறதுக்கு இடையில பெரிய கேப் இருக்குது. அப்ப அதால அது வந்து அரசியல் ரீதியான தலைமைத்துவ உருவாக்குறதுலயும் வந்து பெரிய உலக பிரச்சனையை ஏற்படுத்து. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிளா நாங்க இவருடைய அரசியல் வருகையை அது ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கு. அது அவரோட தனிப்பட்ட விஷயங்கள் நாங்க தலையிட முடியாது. பட் இருந்தாலும் அவர் ஒரு 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 மக்களோட பிரதிநிதி அப்படிங்கும் போது அதை இல்லாமக்குறது அவருடைய எதிர்காலத்தை மேபி அவரோட அடுத்த வர காலங்களில் வரக்கூடிய ஒரு அரசியல் இருப்ப கூட அது என்ன செய்யணும் பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரியல, எங்கடாக்கள் வந்து என்ன சொல்றது, நாங்கள் சிந்திச்சு ஓட் பண்றது உணர்ச்சி ரீதியா தானே முடிவெடுப்போம். அப்படி எடுத்ததாலதான் அவரும் பாராளுமன்றத்துக்குள்ள போனாரு. கொஞ்சம் நெஞ்ச ஓட்டு கிடையாது, 27,000 வாக்குகள் ஒரு சாதாரண தொகை கிடையாது, அது பெரிய ஒரு தொகை. அது எதிர்காலத்துல அது இது இந்த கலாச்சாரம் அப்படியே தொடர்ந்துகிட்டு தான் போகுது. அப்ப அதுல ராமநாதன் அர்ச்சனாவில் ஆரம்பிச்ச அந்த இது, அதுக்கப்புறம் சில வேளை இளங்குமரன் தனிப்பட்ட தாக்குதல்களை செஞ்சது, அதே மாதிரி பழனூர் சந்திரசேகரன் அவர்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் செய்தது, இப்ப கடைசியா வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து தனிப்பட்ட தாக்கல்களை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சிவஞானம் ஸ்ரீதரன் பார்த்து குட்டி நாயின்னு சொல்லுது. அப்படியே அது ஒரு தொற்று நோய் மாதிரி அப்படியே என்ன செய்யுதுன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. அது இன்னும் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஒரு நீண்ட தூரத்துக்கு போக போகுது. அது ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு கலாச்சாரம், ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்க உருவாக்குது. அது நீண்டு செல்லக்கூடாது அப்படிங்கறத நாங்களும் இந்த இடத்துல உண்மையான செய்யறோம். ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துற வகையிலையும் அவருடைய கருத்துக்கள், இது ஒரு ஒழுக்கம் ஒரு பக்கம், சில கருத்துக்கள் ஒரு அச்சுறுத்தும் வகையிலையும் இருக்கு. இல்ல ஊடகவியலாளர்கள் மட்டும் இல்ல, பிரதேச உறுப்பினர்கள் பன்மையோட ஒரு வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வைரலானது. பெண் பிரதேச வகையில பேசியிருந்தோம். தனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதிகாரம் இருக்குன்றதுக்காக நாங்கள் பொது வழியில போயிட்டு இன்னொரு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி நாங்கள் பேச இயலாது. இப்ப அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அதுதான் பிரச்சனை. அதே போல ஒரு செய்தி ஊடகம் தன்னை பற்றி அவதூறா செய்தி பரப்புதுன்னு சொன்னா அந்த செய்தி ஊடகத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கை தான் எடுக்கணுமே தவிர செய்தியை கலெக்ட் பண்ண போற ஊடகவியலாளர் தனிப்பட்ட ரீதியில தாக்குறன்றதும் கண்டனத்துக்கு ஒரு விஷயம். ஆமா, அதுல கூட நான் பார்த்தேன் என்னன்னா அவரோட போட்டோவை எடுத்து போட்டு அவரை பத்தின கருத்துக்கள் எழுதுறது, அது பார்ப்பாது கிட்டத்தட்ட இது ஊடகவியலாளர் அச்சுறுத்துற ஒரு செயற்பாடு தான். இது நிறைய பேர் அதுக்கான கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப இது அவருக்கு தான் அது பாதிப்பா வரப்போகுது, அதுல எந்த மாட்டனே ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்கள் அவருக்கு எதிராக மாறிடும். அது ஒரு அச்சுறுத்தலா போக அதுவும் ஒரு கலாச்சாரமா திருப்பி சமூகத்துக்குள்ள இன்னொரு அவரை பார்த்து இன்னொரு நானும் உன்னை போட்டோ அடிச்சு போடுறேன் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துடலாம் இல்லையா? இல்ல, ஆனா இதுல 2 விஷயம் இருக்குது. அந்த ஊடக வண்டியில பொதுவாகவே அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமான வீடியோஸை போட்டு ப்ரமோட் பண்ணதும் அதே ஊடகங்கள் தான். அப்ப அதால அவருக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் நான் உண்மைக்கு சொல்லுவேன், ஊடக ஒழுக்கன்றதை தாண்டி இப்ப அவர் பைக்ல இன்னொரு கேர்ள் ஏத்திட்டு போற வீடியோ எல்லாம் அனாவசியமானது. அதெல்லாம் ஊடகத்துல வெளியிட்டது யாருன்றதையும் நாங்க பார்க்கணும். அதுக்காக அவர் செஞ்சது சரி என்று சொல்ல, இந்த ஊடகங்களும் சில பிழையான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவர் என்ன செய்யறாருன்றதை அது பொதுவெளியில போடணும்ன்ற அவசியம் இல்லை. அது அவரோட தனிப்பட்ட விஷயங்கள். அதை விட்டுட்டு இவங்க தங்கம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, தங்கத்துடன் பயணித்தார் அப்படி இப்படின்ற மாதிரி அதெல்லாம் தேவையில்லாத அனாவசியமான டைட்டில்கள் எல்லாம் இந்த ஊடகங்கள் வந்து பயன்படுத்தினாங்க. இதுல நாங்கள் ட்ரெண்டிங்ல இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி இதுகள் எல்லாம் செஞ்சது கூட அவர் அது இந்த விரக்தியா அந்த போடுறதா கூட இருக்கலாம். ஆனா அவர் போட்டது பிள்ளை இல்ல, விரக்தின்னு சொல்ல முடியாது. அது அவரோட ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சருக்குள்ள அது இருக்கு, அப்படிதான். ஏன்னா 1-2 போட்டா கோவத்துல போட்டோன்னு சொல்லிடுறோம். தொடர்ச்சியா அது அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, என்னை வச்சு நீங்களே சம்பாதிக்கும் போது நான் என்ன வச்சு நானே சம்பாதிச்சுக்கலாம் தானே, எல்லாத்தான் நானே யூடியூப் நடத்துறேங்கிற கருத்துக்கள் இருக்கு. அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒரு நாளைக்கு கொண்டு அது உண்மைதான். எனக்கு என்னன்னா அவர் அந்த பைக்ல போனது எல்லாமே அவரோட தனிப்பட்ட யூடியூப்ல போட்டது வந்து அது அவரோட பிரைவசி, அதுல யாரும் தலையில, அது வாழமுட உறுப்பினரை தாண்டி அவர் தனி மனிதன், அதை நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அதை இந்த ஊடகங்கள் எடுத்து போடுறதுதான் அவருக்கு அந்த ப்ரமோஷன் எடுத்துக்கிறதுக்கான விஷயத்துக்காக இவர் இன்னும் ப்ரமோட் பண்ணி அதை இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சில விஷயங்களை ஊடகங்கள் தவிர்க்கலாமே. இப்போ நான் சில அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சட்ட போதைப் பொருள் கடத்தவங்களோட முகத்தை மறைச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிற ஊடகம் அப்படிதான் பிளர் பண்ணி தானே கொண்டு போறோம். அப்ப கொண்டு போகணும்னு நினைக்கிற ஊடகம் இந்த நியூஸை நீங்க தட்டி விட்டுட்டு ஒரு நல்ல நியூஸை போடணும். உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இல்ல, அதுதான் பிரச்சனை. இதுதான் என்னண்டா
இப்ப வந்து இந்த ஊடகங்கள் பாரம்பரிய ஊடகங்களோட ஒப்படைக்கல இப்ப இந்த டிஜிட்டல் வைஸா ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு தாங்க அந்த ஊடக நிறுவனங்களே பெரிய ஏர்னிங் இல்லைன்றதுக்காக தாங்கள் டிஜிட்டல்ல நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருக்கணும்ன்றதுக்காக வேண்டி எந்த விஷயம் ட்ரெண்டிங்ல போகுதோ அதுதான் இப்ப ஊடகங்கள் என்றதை தாண்டி இப்ப இந்த ஊடகங்கள் கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இல்ல யூடியூபர் மாதிரி அந்த மாதிரி ஒரு நகர்றதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா ட்ரெண்டிங்ல இருக்கணும், தங்களுக்கு வியூஸ் போகணும்னு சொன்னா இந்த மாதிரி கண்டென்ட் தான் பாக்குறாங்க. மறைமுகமா பார்த்தா மக்கள் எதை தேடுறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் தான் மக்களும் விரும்புறாங்க. நல்லதை பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு மறைமுகமா எங்களுக்கு விளங்குற ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சரியான ஊடகங்களை பாக்குறத விட இந்த யூடியூப்ஸை பாக்குறது வந்து அதிகரிச்சிருக்காது. இன்னைக்கு ஒரு காலத்தினுடைய மாற்றம். அது முக்கியம். நல்ல சேனல் நிறையவே இருக்கு, நிறைய பாக்குற. இலங்கையிலேயே இல்ல, உலக அளவுல வச்சுக்கோங்க. இலங்கைன்ட்டு வேணா நம்ம உலக அளவுல நிறைய சேனல்ஸ் இருக்கு, நாங்க பாக்குறோம். நம்மளுமே இன்னைக்கு தேடுறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சரியான விதத்துல போய் சேரணுங்கிறது தான். அப்ப இதுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா ஓகே. எனக்கு இதெல்லாம் தாண்டி ராவணதாசனோட இன்னொரு கருத்து மேல எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு கோவம் இருக்குன்னு சொல்லலாம். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால ஒரு கருத்து வந்து வெளியிடப்பட்டிருந்தது. ஒரு தையட்டி விகாரை சம்பந்தமாக மாணவர் ஒன்றியமா ஒரு சமுத்திர பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைப்பா வந்து ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. அதுக்கு இவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, நீங்க வந்து சோத்து பார்சலுக்கும் கொத்து பார்சலுக்கும் வந்து நீங்க வந்து இப்படித்தான் பண்ணுவீங்கடா, நீங்க அரசியல் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு அநாகரிகமற்ற ஒரு கருத்தை நான் பாக்குறேன். அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா உண்மைக்குமே நாங்களும் பல்கலைக்கழகங்கள் இருந்த காலங்கள்ல இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் என்றது வந்து வெறுமனே தங்கட இருப்புக்காக போராடினதா எனக்கு தெரிஞ்சு வரலாறு. ஒன்று தங்களோட நிலம் சார்ந்து, உரிமைகள் சார்ந்து, சமூகம் சார்ந்துதான் ஒவ்வொரு போராட்டங்களும் நடந்தது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்குன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தை புதிய அரசாங்கத்தை உருவாக்குனது அல்லது மாற்றத்தை கொண்டு வந்ததை கூட பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள். அந்த வகையில நானும் அந்த வீடியோஸ் பார்த்தேன். உண்மைக்குமே அந்த யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தால வெளியிடப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது மிக பெருமதியானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக நீண்ட இடைவெளி பிறகு இப்ப ஒரு சிங்கள பல்கலைக்கழகங்கள், அதாவது சிங்களவர்களை மையப்படுத்தி இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு சரி நிகரா அதோட ஒரு படி மேலேயே போயிட்டு தாங்கள் யார், நாங்கள் எங்கட இதுல இருந்து நாங்கள் சரியா இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் பார்க்கலாம். நிலம்ன்றது நாங்கள் அடிக்கடி சொல்ற விஷயம். நிலம்ன்றது ஜஸ்ட் ஒரு நிலம் இல்ல, அதுதான் எங்களோட அடிப்படை அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இங்கிலீஷ்லயும் அதை பேசல. இப்ப ஒரு நீண்ட காலமா நான் ஒரு மாணவருடைய இதை பயணிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த கருத்துக்கள் தெரியும். கடந்த அரசாங்கத்துல எப்படி அது ஸ்டாண்டர்டா கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அது அரசியல் இருக்கும், அது இல்ல 100% ஒரு அமைப்புகளுக்குள்ள அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை அது அந்த தலைமை எடுக்கிற முடிவுக்கு கீழே தான் கண்டிப்பா இருக்கும். இப்ப இலங்கையில கூட இப்ப ஒரு அனைத்து பல்கலைக்கழக மாணவன் வந்து இன்னொரு கட்சி சார்ந்து செயற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அது தனிப்பட்ட செயற்பாடுகள். ஆனா ஒரு வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சமூகத்தில் வைக்கும் போது நீங்க அதுக்கு ஆதரிக்காட்டி பரவாயில்ல, அந்த கருத்தை நீங்க முரண்பட்டு பேசலாம். இந்த கருத்து முரணானது, இது இப்படி பேசக்கூடாது. அந்த மாணவர்களை தாக்கி பேசுறது வந்து எந்த விதத்தை, அதுவும் சமூகத்துல ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களே, பல்கலைக்கழகம் அடுத்த சமூகமே நம்ம அவங்க அப்படிங்கிற கேட்டகரி தானே. அவங்கள பேசுறது வந்து அது ஒரு அந்த அமைப்பை இழிவுபடுத்துறதா இருந்தது, அந்த மாணவர்களை இழிவுபடுத்துறதா இருந்தது, அந்த சமூகத்தை பிரிந்துபடுத்துறா அர்ச்சனாவே அதை இழிவுபடுத்துறது தான். அவரை நாங்க அதுதான் என்னண்டா மாணவர் ஒன்றியத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். ஆனா இதெல்லாம் மாணவர்கள் இறங்கி பேசுறாங்கன்னு சொன்னா அதை விட ஒரு படி மேல இருக்க நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்காக தான் உங்களை மக்கள் அனுப்பியிருக்காங்க. அதை விட்டுட்டு நான் எந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டு இப்ப நீ சேர்ந்து போய் போராடி இருக்க, அதை விட்டுட்டு போராடுறவங்கள் மீது நீ கல்லறிறாயன்னா நீ எப்படிப்பட்ட மனநிலை? பட்டதாரி மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது களத்துக்கு போன நீங்க, சண்டை போட்டுக்கிட்டு போன நீங்க, நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது போயிருந்திருக்கணும். அப்பதான் நீங்க அந்த இடத்துல சரியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். அது ஒரு பிரச்சனை. அவர் மட்டும் கிடையாது. இப்ப அன்னைக்கு டிசிசி மீட்டிங்ல கூட இந்த தையட்டி விகாரை சார்ந்து டிசிசி மீட்டிங்ல ஒரு டிஸ்கஷன் வரும்போது அதை குழப்பி ஸ்கிப் பண்ணி வேற ஒரு டாபிக்கு போயிட்டு திருப்பி தலைவர், அந்த சபையின் தலைவராக இருந்த சந்திரசேகரன் அவர்கள் வந்து இல்ல இதுக்கான தீர்மானங்கள் எடுக்கப்படும் சொல்லி ஒரு நோமலா மேலோட்டமா பேசிட்டு போன ஒரு தன்மையை வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தோம். இல்ல அதுல வந்து இவர் அர்ஜுனா வந்து குழப்பாம இருந்திருந்தா நாங்க வந்துட்டு இப்ப அரசாங்கம், இப்ப கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் என்றவர் வந்து ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதி. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு நாங்க வலுவா பார்த்திருக்கோம். இப்ப அவர் வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ன்றது அரசாங்கம் வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட ரீதியில், அதாவது அர்ஜுனா அவர்களும் கஜேந்திர வர்பண்ண ரெண்டு பேருமே வந்து தனிப்பட்ட ரீதியில முரண்பட்டு கொண்டிருந்ததால அந்த முக்கியமா பேசப்பட வேண்டிய விஷயம் அந்த இடத்துல மழுங்கடிக்க. அதே இது இப்ப
களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவரோட வாயிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தால் அது அரசாங்கத்தின் ஒரு ஸ்டேட்மெண்டா நாங்கள் பார்த்திருக்கோம். போராட்டங்களை அதை நாங்க வலுவா பிடிச்சிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு கருத்தும் இருக்கு தானே. இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது இப்ப ஒரு 14 குடும்பங்களை சேர்ந்த நிலம் தான் இதுல இருக்கு, கிட்டத்தட்ட 12 ஹெக்டேர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நிலத்தை அந்த மக்கள் மட்டும் தான் போராடணும், இது அவங்களோட சுயத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் தான் வச்சிருப்பாரு, நான் தான் வச்சிருந்தேன் அந்த கருத்து. அது நீ எப்படி பாக்குறீங்க? அது அவரோட கருத்துன்றதை தாண்டி இப்ப அந்த வீடியோல அந்த நில உரிமையாளர் ஒரு அக்காரால் சொல்லியிருப்பாங்க, பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்க நாளைக்கு இந்த வீட்டு கூரையில கொண்டு புத்த சிலையை வச்சு போட்டு இது இது விகாரைக்குரிய நிலம்னு சொன்னா அதை எப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லி அது ஒரு வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏனண்டா இப்ப நான் ஒரு 2 இடம் இருக்குது, நான் இலங்கையில எல்லா இடத்துலயும் மத உரிமை எல்லாருக்கும் இருக்குன்றாலும் இப்ப இது வெறுமனே மதம் கிடையாது, இது மதம் கிடையாது, இது மத பிரச்சனை கிடையாது, இது நிலம் சார்ந்த பிரச்சனை, எங்களுடைய தமிழர்களுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனையா தான் இதை பார்க்கணும். ஏன்னு சொன்னா உண்மையிலேயே அந்த தையட்டி திசர ஜமக விகாரம் இருக்கிற இடம் வேற ஒரு இடத்துல சொல்லி நயனாதீவு நாக விகாரம் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்கள் ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆக்கிரமிப்பான ஒரு கட்டமைப்பு தான் அது. நீங்கள் சட்டவிரோதமா ஒரு இடத்துல நீங்க கொண்டு வைப்பீங்கள், அதுக்கு மக்கள் போராடும் போது அந்த மக்களை கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறதுன்றது பிழையான விஷயம். மற்றது இப்ப அந்த நிலம் என்ற அந்த அந்த சட்டவிரோதமான கட்டமைப்பு இருக்கிற இடம் வெறுமனே அந்த 14-12 குடும்பத்துக்கு மட்டும் இருக்கிற இடம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் இருக்கிற இடம் தான். இப்ப நாளைக்கு இதே விஷயத்த இன்னொரு இடத்துல கொண்டு வைப்பாங்க, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்ப இதுல 2-3 இதுல சொல்லப்படுது. ஒண்ணு, நீங்க ஏன் ஆரம்பத்துல போராடல, 2023 தான் போராட்டங்கள் ஆரம்பிச்சது. அப்ப அதுக்கு அந்த நிலம் சார்ந்த கருத்து என்னண்டா அது அந்த பிரதேசம் ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்தது. அப்ப அது அதே போல 2019 இந்த கொரோனா டைம்ல தான் அதுக்குரிய அடிக்கல் நாட்டு விழால நடந்தது. அந்த டைம்ல வீதியில இறங்கி போராடுறதுக்குரிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அந்த டைம் இருந்த அரசாங்கங்களையும் நாங்க யோசிக்கிறோம். அதுதான் மற்றது அப்ப ஜனாதிபதியா கோட்டாபய ராஜபக்ச அது போராடுறதுக்குரிய ஒரு உரிமைகளே இல்லாத ஒரு காலகட்டம் தான். அப்ப அதே போல நாட்டுல கொரோனா தொற்று, எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி மக்களுமே போராடுற மனநிலையில இருக்கல. அது இதுல இன்னொன்னு குறிக்கின்றேன், என்னன்னா இன்னொன்னு சொல்ல முடியாது இல்லையா, நீங்க இந்த டைம்ல தான் போராடி சொல்ல முடியாது இல்லையா. போராட்டங்கிறது புரட்சி அப்படிங்கறதே ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஏற்படுற மாற்றம் தானே, அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அப்ப அது 23 ஏற்படுதா, அது 24 வருதாங்கிற இல்லையா. அது ஒரு சட்டவிரோத செயற்பாடு நடக்கும் போது அதுக்கு எதிராக இருக்கும். அது ஒட்டுமொத்த சமூகத்தின் தான் பார்க்கும். அந்த தனிப்பட்ட மக்கள் என்ற போராட்டமா இதை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தனிப்பட்ட. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தாக்கள் ஒவ்வொரு போயாவையும் போராட்டம் செய்வாங்க. அப்ப அது எப்படின்னு சொன்னா, அது எப்படி ட்ரோலிங்கா மாறுதுன்னு சொன்னா, இந்த கட்சிக்காரருக்கு இதுதான் வேலை, இதை வச்சுதான் அரசியல் செய்யறாங்க. ஆனா உண்மைக்குமே அதை வச்சு அரசியல் செய்யத்தான் வேணும். நீங்க எங்களுடைய நிலத்துக்குள்ள சட்டவிரோதமா ஒரு கட்டத்தை கட்டி போட்டு நீங்கள் இருப்பீங்களா, அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அவங்க அரசியல் செய்யணும். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தனிப்பட்ட என்னன்னா அவங்க சரிப்பலைங்கிற தாண்டி அவங்க தொடர்ச்சியா அந்த ஒவ்வொரு போயாவுக்கும் இடையில போராட்டம் கிட்ட 10க்கு மேற்பட்ட போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கைதுகள் நடக்குது, இப்ப லாஸ்டா கூட கைதுகள் நடந்தது. அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு, ஆமா 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அப்ப அதுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க சேர்ந்துதான் போராடணுமே தவிர இல்ல இந்த நிலம் அது உடப்படல, அது ரெண்டாவது. அது நீதிமன்ற ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நாங்க முடிவெடுக்க வேண்டியது, அல்லது ஒரு சட்டவிரோத கட்டடம் இடிக்கிறதுக்கான சட்டம் இருக்கு இலங்கை. அப்ப அது சில பேர் ஆலயங்கள்னு வரும்போது இடிக்காம போகலாம், அது நமக்கு தெரியல, அது எப்படி வாய்ப்பே இல்லை. ஆனா எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ நீங்க அதை ஆதரிக்காட்டியும் போராடுறவங்களை கொச்சைப்படுத்தாம நீங்க இருக்கலாம். முரணான கருத்துக்களை முன்வைக்கிறது. அடுத்து இன்னொன்னு, இவங்க முன்வைக்கிற கருத்து முரணா இருந்தாலும் பரவாயில்ல, அது யாருக்கு சாதகமா அமையுதுன்னா இன்னொரு தரப்புக்கு சாதகமான. இன்னொரு தரப்புன்றதை தாண்டி இப்ப இதே டைம் இந்த தையட்டில போராட்டம் நடந்து கொண்டிருக்குது, 5 பேர் வேலன் சுவாமி உட்பட கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த டைம்ல எங்கட வைத்தியர்கிட்ட போயிட்டு ஒரு ஊடகவியலாளர் யூடியூப் தெரியல, அவங்க கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றார், முதல்ல நீங்க போயிட்டடா நல்லூர் அடிங்க, ஏன்னா அந்த நல்லூர் இருந்தது இப்ப சேர்ச்சி இருக்கிற இடத்துல, அந்த நல்லூர் இருக்கிற இடத்தை இடிச்சிட்டு அந்த இடத்தை இடிக்கணும், அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் நபர் சமாதி இருந்தேன்னு சொல்லிட்டு தேவையில்லை அது இருந்தது. இப்ப இருக்க பிரச்சனையை மட்டுமே பார்க்கல. இன்னொரு அதாவது என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து சமூகத்துல கொட்டுற மாதிரி இருக்கு. அது ஒரு தேவை. இன்னொரு விஷயம் தான், இப்ப நல்லூர் தேவாலயம் அல்ல கோயிலோ அல்லது ஏதோ ஒன்று அரசாங்கம் இருந்த காலகட்டத்துல உடைஞ்சது இல்லை. அது வெள்ளக்காரன காலத்துல காலனித்துவத்துல நடந்தது.
ஒன்றுமே செய்யல. நிறைய கோயில்கள் அழிக்கப்பட்டு அப்படி நாங்க முன்னோக்கி போனா இலங்கையில உலகத்திலே வரலாறு மாறி போயிரும். உலகத்துல எல்லா இடங்களையும் மற்றது இப்ப நல்லூர் கோயில் எடுத்தோம்னு சொன்னா அது ஒரு சட்டவிரோதமான இடத்துல இல்ல தனியார் இடத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் கிடையாது. அப்ப அதுதான் இப்ப நாங்க நல்லூரையும் தையிட்டியையும் ஒரே தளத்துல வச்சு பார்க்க. இப்பயும் கூட நல்லூரை சொல்லணும்னு இன்னும் சொல்றேன். இப்ப தையட்டி விகாரையிலுக்கு அந்த 14 குடும்பம் இருக்காங்க. நாங்க இந்த பன்சுல இந்த விகாரைக்கு வந்து தானமா எழுதி கொடுத்துட்டோம். இங்க பிரச்சனை முடிஞ்சது, யாரும் எதுவுமே கதைக்க முடியாது. ஆனா இங்க இருக்க பிரச்சனை எங்க சொந்த நிலத்தை ஆக்குறேன், எங்களுக்கு சொந்த நிலம் வேணுங்கிறத இங்க மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு நீங்க விகார கட்டுறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்க சொந்த நீங்க மதத்தை நீங்க பின்பற்றுறதுல எங்களுக்கு அதான் எங்களுக்கு புத்தரோடையோ அல்லது விகாரையோடயோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பௌத்த மதத்தோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் எங்களை தனிப்பட்ட காணிக்குள்ள விகாரையை கட்டுறதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இது வந்து சமயம் இல்ல, இது நில ஆக்கிரமிப்பு. அதுக்குள்ளதான் நாங்க பாக்கணும். அப்ப ஒட்டுமொத்த சமூகமா நாங்க தையட்டிக்கு எதிராக அந்த இதுக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும், அதுக்கு எதிரானதுக்குள்ள இது பண்ணணும். இன்னைக்கு வந்து நான் தையட்டி நேத்து நினைக்கிற ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நாங்க வந்து 3ஆம் தேதி எந்த பெரிய விழாக்களை நாங்க செய்யல. ஏன்னா 3ஆம் தேதி ஒரு போராட்டம் வந்து அமைதி போராட்டம் வந்து தயார் நிலையில இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல என்னண்டா இதுல வந்து இப்ப இந்த பொலிட்டிக்ஸ் எப்படி நகருதுன்னு சொன்னா, இப்ப இந்த என்பிபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் எப்படி நாங்கள் அடக்கலாம்ன்றதுக்காக வேண்டி இனவாத சக்திகள் வந்து எடுத்த மிகப்பெரிய ஆயுதமா வந்துட்டு இனவாதத்தை நாங்க பார்க்கலாம். இப்ப சிங்கள பிரதேசங்கள்ல தையிட்டி என்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அங்க வந்து இது வந்து ஒரு வளமையா சொல்றோம், இது ஒரு பௌத்த நாடு, நாங்கள் எங்க வேணாலும் விகாரையை கட்டலாம், இவர்கள் இந்த அரசாங்கம் தையிட்டு விகாரையை வந்து அகற்ற போகுது, இப்படியான இனவாத கருத்துக்களை வந்துட்டு தெற்குல வந்து முன் வைக்கிறாங்க. குறிப்பா சில அமைப்புகள் பேர் சொல்லாத தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு, அப்படியான அமைப்புகள் வந்து இதை ஒரு ப்ரொபகண்டாவா செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்ப அவங்க அங்க என்ன செய்யறாங்கன்னா 3ஆம் தேதி தையட்டி திசரஜமாக விகாரையில ஒரு விகாரையில வந்து நாங்க ஒரு புத்தர் சிலையை நிறுவுறதுக்குரிய ஏற்பாடுகள் சொல்லி இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. தமிழ் தரப்பு வந்து அதுக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்காங்க. அப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப எங்களோட டாக்டர் தான் திரும்ப நாங்கள் வாரம் அவருக்கு கூட சொல்லியிருந்தார் 3ஆம் தேதி அந்த விகாரை உடைக்கிறதுக்குரிய தமிழ் தரப்புகள் வந்து ஒரு சூழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இனவாத சக்திகளுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னுக்கு பிறகு நிறைய அரசியல் இருக்கு, அடுத்த கதைப்போம். அப்ப இப்படி இவங்களை இந்த தையட்டியை வச்சு கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு இனவாதத்தை ரெண்டு சமுதாய தமிழர்களும் சிங்களர்களுக்கும் இடையில ஒரு முரணை வந்து இன்னும் வச்சு கொண்டு இருக்கணும். அப்பதான் நாங்கள் தான் பௌத்த சிங்களத்தினுடைய காப்பாளர்கள் சொல்லி தங்களை ப்ரமோட் பண்ணி இந்த நாட்டின் ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தெளிவு. அதேதான் இவர் வந்துட்டு இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சில நம்பகமான வட்டாரங்களோட கதைக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அவங்களுக்கு இடையிலேயும் நல்ல உறவுகள் இருக்கு. அது வெளிப்படையா தெரியுது, அது யாரும் சொல்ல தேவையில்ல, அது வெளிப்படையா தெரியுது. அந்த உறவின் நிமித்தம் தான் அவர் கைமாறாக இப்படியான விஷயங்களை பேசுறாரோ அப்படின்ற ஒரு ஐயங்களும் இருக்குது. சில கருத்துக்கள் என்பிபிக்கு சாதகமாகவும் இருக்கு. அதையும் அவருக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான அதான் சொல்றேன், அது கொஞ்சம் ஸ்டேபிள் இல்ல, அது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன்னா அதுதான் இங்க சமூகத்துல முரணை உருவாக்குது. இவர் ஒரு பக்கம் ஒரு பக்க சார்பா இருக்கு, யாருக்கு இவருக்கு சார்பா இருக்குன்னா தனக்கு ஓட் போட்ட மக்களுக்கு சார்பா இருந்திருக்கணும். ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நான் அதை பார்க்கலனா. நான் சிலரோட கதைக்கும் போது சொன்னது என்ன சொன்னா, அவர் சரியா இருக்காரு எதுல என்ன சொன்னா, தனக்கு யாரு வழங்குறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையா இருக்கு. அவன் எதிர்கால ஒரு அரசியல் கேள்விக்குறியா இருக்கும்போது இருக்க காலத்துக்குள்ளால தனக்கானதை செஞ்சுக்கிட்டானே வேணும். அப்ப அந்த வேலைகளையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தொடர்ச்சியா நாங்க அதான் இது இப்படி தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்குது, கண்டினியூஸா போயிட்டு. ஆனா தையட்டி அப்படிங்கிறது அது வெறுமனே ஒரு மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது, அது தனிப்பட்ட காணிகளுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது, அது நில உரிமைக்கும் அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். அது அரசுக்கும் மக்களுக்கு இருக்க போராட்டம். அதை வேற எப்படியுமே பார்க்க முடியாது. மக்கள் தெளிவா இருக்கு. மக்கள் சொல்றாங்க, நீங்க விகார கட்டுறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க உங்களோட மதத்தை வழிபடுறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க ஏண்டாப்பா எங்கட வளவுக்குள்ள கொண்டு வந்ததை கண்டிச்சு இங்க இருக்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அது இல்லாம போகுமா இருந்தா அது வந்து காலப்போக்குல அது சரியா வரும். இப்ப பெண் நேத்து அந்த நான் சொல்ல வந்ததுதான், தையட்டியில அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அந்த 3ஆம் தேதி வந்து இப்படி விழா நடக்காது அப்ப அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். இங்க 3ஆம் தேதி போராட்டம் இருக்குன்னு ஒரு பக்கம் வருது, அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க விழாக்கள் எது செய்யல அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது. அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இனிமே எந்த கட்டுமானங்களும் முழுக்கல. அப்ப இன்னொரு விஷயத்தையும் நாங்க விளங்கிக்கணும், இதுவரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வரல.
இல்ல அவன் சொல்லுவாங்க அப்படித்தான் முதலுமை வந்துட்டு எந்த ஒரு கட்டுமானமும் இல்லைன்னு சொன்னா பெண்ணத்துக்கு கட்டுனீங்களா கேள்வியும் இருக்குல்ல. அதை விட்டுரும். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வெளியிட பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த கட்டுமானங்கள் வராதுன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா சட்டம் என்ன நடைமுறை தீர்மானிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்றதுக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற. ஆனா அது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியாது. சட்டம் எப்படி போகணும்னு தெரியாது. அதான் நாங்களுமே நீதிமன்ற தீர்ப்புகளையோ நீதிமன்றத்தையோ நாங்கள் அவமதிக்கிற மாதிரியோ விமர்சிக்கிற மாதிரியோ கருத்துக்கள் கிடையாது சொல்லல. ஆனா அரசியலமைப்பில் என்ன சொல்லி இருக்குது, புத்த சாசனத்தை பாதுகாக்கிறது அந்த அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமை. இப்ப இன்னொன்னு இருக்கு தானே. இப்ப இலங்கையில நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படின்னா இலங்கையின் கான்ஸ்டிடியூஷனை தாண்டி அது ஒரு தீர்ப்பு கொடுக்க போறது இல்ல தான். அப்ப இப்ப உதாரணத்தை அதை வந்து இடிக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்தா இலங்கையின் அரசியல் அப்ப என்ன சொல்லுவோம், புத்தவாதத்தை நீ பாதுகாக்கணும். இன்னொன்று இப்ப இவங்க எப்படி இப்ப அரசு சார்புடைய ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது இந்த தையிட்டு விகாரியை நாங்கள் அகற்றுவோமாக இருந்தால் அது வந்து இனங்களுக்கு இடையில மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும். எனவே அந்த இடத்துல அது அப்படியே இருக்கட்டும், மக்களுக்கு வேற மற்ற இடங்கள் அதாவது மற்ற இடங்களை நாங்க மக்களுக்கு கொடுத்துட்டு விகாரிக்கு சொந்தமானதுக்கு பதிலாக இன்னொரு நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரை இதண்ட கடைசி தீர்மானம் வாய்ப்பு இருக்குது. இதை இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கடைசியா எங்க போய் நிக்கணும், இலங்கை யாப்புக்குள்ள அரசியல் அமைப்புக்குள்ள போய் தான் நிக்க போகுது. அப்ப அந்த தீர்மானம் தான் வரப்போகுது. எந்த ஒரு அன்னைக்கு சந்திரசேகரன் தெளிவா சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், இது வந்து இடிக்கப்படாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து வந்திருந்து. அப்ப நாங்க அதை இந்த இடத்துல வந்து இன்னும் வலுவா நாங்க அதை உறுதிப்படுத்தலாம். அப்ப இது இடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு, போராட்டம் தொடர்ச்சியா நடக்க போகுது. அது அந்த முடிவு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அது நாங்க பொறுத்து நம்ம அரசியல் கலாச்சாரத்துக்கு இந்த தையட்டி அப்படிங்கிறது நாங்க ஒரு பெருசா பார்த்திருக்கோம். ஆனா இது ஒரு அரசியல் ஒழுக்கத்துக்குள்ள நிறைய கருத்து முரண்பாடுகள் வந்துட்டே இருக்கு. இதோட நாங்க நேத்து காலியில நடந்த அந்த விஷயத்தையும் நாங்க பார்க்க வேண்டிய, காலி மாநகர சபையில நடந்த அந்த சந்தர்ப்பம் அது ரொம்ப இன்னொரு சம்பவத்தோட அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு பாராளுமன்றத்துக்குள்ள அந்த மிளகாய் எரிஞ்சு விளையாடினது, செங்கோலை தூக்கிட்டு போனது, அதை வந்து பாராளுமன்ற கிரைசிஸ் சொல்லுவாங்க. அப்ப அப்படி அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் காலி மாநகர சபையிலையும் நடந்திருக்குது. என்ன அங்க மிளகாத்தோல் இங்க தண்ணி முடியுது. அது உண்மையிலேயே அது எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது இந்த இடத்துல 100% சரிங்கிற மாதிரி தோணி போச்சு. இப்ப நம்மளுக்கு கூட எதிர்கட்சி சில கருத்துக்கள் நல்லா இருக்கு சரியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். ஆனா நேத்து நடந்த இந்த செயற்பாடை வச்சு பார்க்கும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்றது சரிடாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த செயற்பாடு ஒரு அனாவசியமான ஒண்ணு. இன்னொன்று நீங்க எதிர்ப்பா காட்டலாம், நீங்க உங்களோட பாதிட்டுக்கு எதிராக நீங்க எதிர்ப்பா காட்டுங்க, இல்ல நீங்க ஆதரவிக்காம போங்க, அது உங்களோட விருப்பம், அது உங்க சபைக்கு இருக்கக்கூடிய உங்களோட அதிகாரம். ஆனா இன்னொருத்தர் மேல நீங்க போயிட்டு அந்த எப்படி சொல்றது அவங்களுக்கான வன்முறையை தூண்டுற அவங்கள வந்து நீங்க வந்து இது பண்ண முடியாது, தண்ணியை ஊத்தி அப்படி பண்றதுக்கான இது வந்து யாருக்கும் அது உரிமை இல்லை தானே. அது ஒரு இன்னொரு மனுஷன் இதை நீங்க இது பண்ற தட்டி அவன என்ன சொல்றது அவனை பாதிப்புக்கு உட்படுத்துற மாதிரி இல்லையா? அது வந்து ஒரு அநாகரிகமான செயற்பாடா நான் பாக்குறேன். அது இது இப்ப தொடர்பு நிறைய சபைகள்லயும் அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல ரொம்ப பெருசா நடந்துருச்சு. ஆமாம், என்னடா இலங்கையை பொறுத்தவரையும் நாங்கள் அரசியல் கலாச்சாரத்துல எந்த அளவு சரியா இருக்கிறோம்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இந்த மக்களும் பெரிய அளவு தெளிவுல இல்லை, மக்கள் தெரிவு செய்யற பிரதிநிதிகளும் சரியான தெளிவுல இல்லை. அப்ப அதால கொஞ்சம் சிக்கல் தான். அது உண்மைதான். இந்த இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை சூழல்ல நிறைய மக்கள் பிரதிநிதிகள் நிறைய குறைபாடுகள் இருக்கு. அது வந்து என்னன்னா இந்த வாக்காளர்கள் வாக்களிக்கிற நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் வந்துட்டு அது சார்ந்து வேலை செஞ்சதால சொல்றது என்னன்னு சொன்னா மக்கள் இந்த ஓட்டிங் பிஹேவியர் அப்படின்றது தானே அது வந்து டோட்டலி சேஞ்ச். அவங்க வந்து ஒரு அரசியல் தலைவரை வந்து ஒரு என்ன சொல்றது அறிவார்ந்து யோசிச்சு தெரிவு செஞ்சாங்களன்றது இல்லை, உணர்வுபூர்வமா தெரிவு செய்யற ஒரு கலாச்சாரம் தான் இலங்கையில இருக்குது. இப்ப நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமா மதம் இனம் அப்படி இப்படின்னு கதைச்ச உடனே ஓகே நீங்க தான் எங்களுக்கு சரியான தலைவர்னு சொல்லி போறோம். ஆனா நீங்க என்ன இன்டென்ஷன் என்ன நோக்கத்துல வந்துட்டு இதை கதைக்கிறீங்க என்றது இல்லை. மற்றது மக்களை வந்துட்டு எதை கதைச்சா எப்படி ஓட்டு வரும்ன்றத அவங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அரசியல்வாதிகள். இல்லைன்னு சொன்னா பேர் சொல்ல விரும்பல நான், அப்படி சிலரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பாங்க, பாராளுமன்றத்துக்கோ அல்லது மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து அனுப்பியிருப்பாங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சிலரை உண்மையில நிராகரித்ததுல சிலர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஆட்கள், அதை நாங்க எதை ஒப்புக்கொள்ள தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் நடைமுறை சார் பிரச்சனை அல்லது அதை சரியா அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அணுகக்கூடிய ஆக்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் வேற மாதிரி போயிடும். இந்த தனிப்பட்ட தாக்குதல் உண்ட வீடு இப்படி எந்த வீடு இப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஒரு சட்ட ரீதியாக அணுகிறதுக்கான ஒரு பலம் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தா அது இன்னும் எங்களுக்கு ஒரு தமிழர் தரப்பு கூட இலங்கை மக்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா அது இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட. பொதுவாகவே இப்ப பாராளுமன்றமோ இல்ல மக்கள்
பிரதிநிதிகள் கூடுற சபைகளோ வந்துட்டு கேளிக்கைகளுக்கோ இல்ல தங்களோட சுய சண்டைகளை நடத்துறதுக்கான ஒரு இடமோ கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகள் நாட்டினுடைய எதிர்காலம் பற்றி தான் பேசணுமே தவிர அதை விட்டுட்டு பார்லிமெண்ட் கேண்டீன்ல சோறு இல்ல கறி இல்லைன்றதும் உண்ட வீட்டை அது எண்ட வீட்டை இது நீ அவர்களோட போடுறா இவரோட போறா அப்படி இப்படின்னு சொல்லி இதை நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நீங்க தனியா சண்டை பிடிச்சிக்கலாம். பார்லிமெண்ட்ல என்ன கதை பட்ஜெட் போற டைம்ல நீங்க பட்ஜெட்டை கதைங்க அதை விட்டுட்டு. ஆமா எனக்கும் இதுல இன்னொரு கருத்தும் இருக்கு. என்னன்னா தேசிய மக்கள் சக்தி சார்ந்து பேசும்போதோ அவங்க பாதியிட பத்தி பேசுறதா இல்ல, அவங்க தன்னுடைய கட்சி பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கு. தன்னுடைய கட்சி இப்படி நீங்க பாதியில இது நான் மக்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீங்க எங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. அது எப்படின்னு சொன்னா இப்ப பாதியிட வந்துட்டு இப்ப நீங்க நிதியமைச்சர் நீங்க பாதியிட சமைப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களோட கட்சி சார்ந்த ஒரு உறுப்பினராக இருந்தேன். நான் இன்னென்ன விஷயங்கள் இப்ப நான் ஒரு சுமகாரணத்தை சொல்றேன். நான் மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொன்னா எங்களுடைய வரவு செலவு திட்டத்துல வந்துட்டு நாங்கள் இன்னென்ன விஷயங்கள் மலைய மக்களுக்காக செய்ய போறோம். இதுல இத்தனாயிரம் வீடுகளை வந்து கட்டி கொடுக்க போறோம், இத்தனாயிரம் நிலங்களை வந்து விடுவிச்சு மக்களுக்கு கொடுக்க போறோம். இப்படித்தான் கதைக்கு மீது அதை விட்டது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பாதுகாட்டை கொண்டு வந்திருக்கின்றார், இது வந்து மலைய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது, எங்களுடைய கட்சி இதை செய்து எங்களுடைய கட்சி வந்ததுக்கு பிறகு இலங்கையில அரசியல் கலாச்சாரம் வருவாய், இதெல்லாம் தேவையில்லாத டாபிக். அது என்னன்னா இந்த ஒரு ஸ்பீச்சை வந்து அந்த பபல்கம் மாதிரி இழுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, எப்படியாவது அந்த 10 நிமிஷத்தை முடிச்சிடணும்டா அப்படி என்ன செய்யுது இழுக்கிறது அப்படியே. அது எனக்கு நானுமே அதை நிறைய யோசிச்சிருக்கேன். இது என்னத்துக்கு இங்க பேசுறீங்க, உங்களோட விஷயம், நான் இது மக்கள் நீங்க கொண்டு வரல நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஒரு சயின்டிபிக்கா நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கும் போது அது என்ன செய்யும் வலுவா சமூகத்தை நிற்கும். அப்படி யாருமே நான் இது வரைக்கும் பேச என்னன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியா மானிட்டர் பண்ண வரைக்கும் பாதுகாடு சம்பந்தமா அதாவது பட்ஜெட் சம்பந்தமான ஒரு பெரிய டிஸ்கஷன் போகவே இல்லை. அது உண்மைதான். என்ன அதுக்கிடையில நாங்க டிசாஸ்டர் டிட்வா புயல் வந்ததுல எனக்கு தெரிஞ்ச டிட்வா புயல்ல இலங்கையின் பட்ஜெட்டும் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி யாருமே பேசல. ஆனா பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுல நிறைய கதைச்சிருக்கலாம். அதே மாதிரி ஆளுந்தரப்பும் அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் முன் வைக்கல. தெளிவா இருக்கு அவங்க. அது உண்மைதான், அவங்க தெளிவா இருக்காங்க. அதுல எதிர்த்தரப்பு வந்து இது பண்ணல. எனக்கு அதுல நிறைய ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அதுல யாருமே சரியா வந்து அந்த பட்ஜெட்டை வந்து அணுகல. எதிர்கட்சிகள் வந்து பட்ஜெட்டுக்கு டைம் கேட்டு கொடுக்கலன்ற பிரச்சனை போகுது அந்த டைம்ல. அதே போல டிசாஸ்டர் சம்பந்தமா அவங்க டைம் கேட்டு திருப்பி தான் டைம் ஒன்று கிடைச்சி இது பண்ணது சிக்கல்கள். இப்போ பாராளுமன்றத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கு, வெளிப்படையை நமக்கு பார்க்கும்போது அது விளங்குது. இது இல்லாம போகும் அப்ப இது இல்லாம போனா தான் ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரம் வரும். இதெல்லாம் உருவாக்காம நாங்கள் இங்க ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து பொறுத்தவரை தானே. அது இப்ப இன்னொன்னு இருக்கு தானே, நீங்க அரசியல் இப்ப தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான போராட்டங்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு முழுமையா சொல்லல, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஒரு அரசாங்கம் அப்படின்னா அது வந்து அதிருப்தி இல்லாத அரசாங்கம் இல்ல. ஆனா நான் சொல்றேன் என்னன்னா உங்களுக்கு பிழைகள் இருக்குங்கிறத நீங்க உணரணும். பிழைகள் எல்லாருக்கும் இருக்கு, மற்றது அவங்க பழக வர டைம் எடுக்கும், அவ பழகக்குள்ள நிறைய எரர் வர்றது வளமாதாங்க. ஓகே, அப்ப இன்னும் கொஞ்சம் அங்க என்ன புத்தளத்துல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல இப்படி அங்க கொடுப்போம் 5 வருஷம் கொடுப்போம் பாப்போம் என்ன மைண்ட் சொல்றேன். ஆமா, இது சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்துக்கு வந்து மைத்திரிபால முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு, அரசாங்கத்தை பத்தி விமர்சிக்கணுமா இருந்தா ஒரு 3 வருடங்கள் போகணும் தானே, அப்பதான் நாங்க அதை பத்தி அப்ப இன்னும் 1 வருஷம் இருக்கு இல்லையா, அப்ப நாங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நாங்க இங்க வலுவா வைப்போம். அப்ப இன்னொரு 1 வருடம் போகட்டும், அதுக்கப்புறமா நாங்க அதை பத்தி நிறைய கதைக்கலாம். சரி, அப்ப நாங்க இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது அப்படியே லென்த்தா நம்மளும் பபுல்கம் மாதிரி அப்படி இழுத்துட்டு போக கூடாது. சொல்றதுன்னு சொன்னா இலங்கையில ஒரு குரல்வான அரசியல் கலாச்சாரம் ஒன்று இருக்குது, அது சரியான ஒரு அரசியல் கலாச்சாரமா மாறணும். ஆனா அதுக்கான டைம் இது என்னன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு புயலை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறோம். அரசாங்கத்துக்கு ஒரு 3/2 பெரும்பான்மை இருக்குது. நீங்க அரசியலமைப்பை மாத்துங்க, அதுல அரசியலமைப்புல இருக்க எரரெல்லாம் நீக்குங்க, மக்கள் எல்லாரையும் ஒன்று சேருங்க. அதுக்காக தான் மக்கள் எல்லாரும் வாக்களிச்சாங்க. இன மத மொழி வேறுபாடு வடக்கு கிழக்கு எல்லாத்துலயும் உங்களுக்கு ஓட் பண்ணிருக்காங்க. ஸோ மக்கள் உங்களை நம்பி ஓட் பண்ணிருக்காங்க. இது சரியான டைம். ஒரு சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தையும் அரசாங்கம் என்ற ரீதியில அவங்க கட்டி எழுப்பணும். அதே போல சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு தனி மனித தாக்குதல தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க, அதை நிறுத்துங்க. மக்களுக்கான பேசுங்க, எங்களாலையுமே அதை பார்த்துக்க முடியல, மக்களுக்காக பேசுங்க. ஏன்னா அதுக்காகத்தான் உங்களை மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களோட குடும்ப பிரச்சனைகளை தயவு செய்து
போன் கால் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி அங்க போயிருந்து சண்டை பிடிச்சு ரூமுக்குள்ள அடிப்படையாக படுங்க. தயவு செய்து பொது வழியில கொண்டு வராதீங்க. அவருக்கு அங்க தொடர்பு இருக்கு இங்க தொடர்பு இருக்குன்ற கதையெல்லாம் தேவையில்லை. தனி மனித தாக்குதல்கள், உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மக்களோட போராட்டங்களை கொச்சைப்படுத்துற விஷயத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இனியாச்சும் திருந்தி புது வருஷம் வரும்போது மக்களுக்காக கொஞ்சம் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்துக்களோட கடைசி ஒரு ஸ்டேட் கருத்தோட நான் முடிக்கலான்னு பாக்குறேன். இலங்கைக்கு அன்றகுமார திசாநாயக்க, சரியா, இந்தியாவுக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு விஜய் அப்படிங்கிற கருத்துக்களும் தயவு செய்து இந்த போஸ்ட் போட்டவரை சொல்லணும். தயவு செய்து நீங்கள் போஸ்ட் போடுறதை நிப்பாட்டிட்டு களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. இது ஒரு கலாச்சாரம் தான். அப்ப இந்த கருத்தை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கருத்தோட இதை நீங்க இன்னும் தேடி பாருங்க யாரு சொன்ன அப்படிங்கிறத. இந்த கருத்தோட இந்த நிறைவு பெறுகிறது. நன்றி. சந்திப்போம். நன்றி.